கொரோனா கொரோனா அப்படின்னு பேரை கேட்டாலே நமக்கெல்லாம் ரொம்ப ஷாக் ஆகும். ஏன்னா, இந்த கொரோனா டைம்ல நெறைய விஷயங்கள நம்ம வந்து இழந்திருந்தோம், உயிர்கள் உட்பட. அதே மாதிரி ஒரு வைரஸ சீனாவோடைய ஆய்வகத்தில கண்டுபிடிச்சிருக்காங்களாம். 1 இல்ல, 2 இல்ல, 20 வகையான வைரஸ். அதில ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் மனித இனமே மனிதன் தோன்றியதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த வைரஸ யாருமே பார்த்ததில்ல. அந்த மாரி ஒரு வைரஸ் அது. மேலும் 2 வைரஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்தியாவுல இம்பாக்ட் ஏற்படுத்தின 2 வைரஸ்கள், அதில உயிர் சேதங்கள் அதிகமாக இருக்கும். அந்த வைரஸ் உடைய பெயர்கள் என்ன? அந்த வைரஸ் எப்படி உருவாச்சு? எதிலிருந்து உருவாகுது? இத ஏன் இப்ப சீனா கண்டுபிடிக்கிறாங்க? இந்தியாவுக்கு இந்த ஆபத்து வருமா? இதனால இந்த உலகம் அழியுமா? நெறைய டீட்டெயில், நெறைய கேள்விகள், அதுக்கு எல்லாமே விடை இந்த வீடியோ இருக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்க விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. கொரோனா வைரஸ், இந்த கொரோனா வைரஸ்ன்னு பேர் கேட்டாலே நமக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு மாரி பீதியா இருக்கும். ஏன்னா, ஒரு 3, 4 வருடங்கள் இந்த வைரஸ் ஏற்படுத்தின இம்பேக்ட் இருக்கு இல்லைங்களா? அது மிகப்பெரிய இம்பேக்ட். நம்மளால வந்து ஒரு நெருங்கிய உறவினர்கள், நம்ம குடும்பத்தார்களுடைய இறுதி சடங்கை கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அவல நிலை. அது மட்டும் இல்லாம கல்யாணங்கள், பொது நிகழ்ச்சிகள் இது எதுவுமே இல்லாம ஒரு தனிமையான வாழ்க்கை. வியாபாரத்தில நெறையான சரிவு, வேலையின்மை அப்படின்னு மனிதன் இதுவரைக்கும் கண்டிடாத ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலைய சந்திச்சான் இந்த கொரோனாவால. ஏன்னா, ஒரே ஒரு வைரஸ் சைனாவிலிருந்து பரவி உலகம் ஃபுல்லாவே ஒரு ஆட்டி படைச்சது. இந்தியாவும் அதில விதிவிலக்கு இல்ல. அவ்ளோ விஷயம், அவ்ளோ இம்பேக்ட். இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா டைம்ல இருந்த இம்பேக்ட், அந்த ஒரு வீழ்ச்சியிலேருந்து இன்னும் மீள முடியாத நெறைய இடங்கள் இருக்கு உலகத்தில. இந்தியாவிலுமே சொல்லலாம் நம்ப. ஸோ அப்படி இருக்கும்போது, இது ஏங்க இந்த வேல? எதுக்காக இந்த வேல? திரும்பவும் ஏன் ஒரு புது வைரஸ கண்டுபிடிக்கிறீங்க? அதுவும் 1 இல்ல, 2 இல்ல, 20 புதிய வைரஸ்கள் ஏங்க கண்டுபிடிக்கிறீங்க? சீனாவுக்கு வேற வேலையே இல்லையா? நான் சீனா நாட்ட சார்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு ஆய்வுகள மேற்கொண்டுகிட்டே இருப்பாங்க. ஏதாவது அந்த புதிய புதிய வைரஸ் கண்டுபிடிக்கிறது, புதிய புதிய வியாதிகள கண்டுபிடிக்கிறது, அதுக்கான மருந்துகள் அப்படின்னு அவங்களுடைய அந்த விஞ்ஞான அறிவியல வந்து இதில வந்து அவங்களுடைய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அப்படிதான் சீனாவுடைய ஆய்வகத்தில வௌவால்கள் மூலியமாக 20 புதிய வைரஸ்கள், அதுவும் கொடிய வைரஸ்கள். அந்த 20 வைரஸ்கள் வௌவாலிருந்து எப்படி உருவாகுது? அதில 2 வைரஸ்கள் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நிஃபா போன்ற அதிகமான ஒரு இம்பாக்ட், அதாவது உயிரிழப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்கள். அப்போ நிஃபா வைரஸால கேரளா எந்த அளவுக்கு ஒரு சரிவ சந்திச்சது, எத்தனை உயிர்கள் அதில போனாங்க அப்படின்னு கேரளாவ சார்ந்தவங்க கொரோனாவோட பயங்கர பீதியா இருந்திருப்பாங்க நிஃபா வைரஸ்ல. அப்ப அந்த 20 புதிய வைரஸ்கள் இப்ப கண்டுபிடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வௌவால்ல இருந்து என்னென்ன வைரஸ்கள் பிறக்குது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி. இதுக்கு முன்னாடி கொரோனா போன்ற வைரஸ்கள் வௌவால் மூலியமாக தான் பரவ ஆரம்பிச்சது அப்படின்னு அதே மாரி நிஃபா வைரஸ் வௌவால்ல இருந்து தான் உருவானது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த வௌவால்கள்லேருந்து எப்படி வைரஸ கண்டறிஞ்சிருப்பாங்கன்னா, அந்த வௌவாலுடைய கழிவுகள், முக்கியமா அதனுடைய மலத்தில இருந்து இந்த வைரஸ்கள், ஏன்னா நெறைய நம்ம வந்து பறக்கிற இனங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கங்க பார்த்தீங்கன்னா, அந்த கழிவுகள வந்து போட்டுட்டு போயிடும். காக்கா, பறவைகள், கிளி இந்த மாரி. அப்ப வௌவால்களும் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு விஷயம் தான். அப்போ அது வந்து நெறைய இந்த அடர்ந்த காட்டு பகுதிகள், இந்த மாரி விஷயங்களுக்கு பதிலா கேரளா வந்து ஒரு அடர்ந்த காட்டு பகுதிகள் தான். ஸோ அந்த மாரி இடத்துல இருக்கும் பொழுது, இந்த வௌவால்ல இருந்து அதனுடைய கழிவுகள் இருந்து உருவானது அந்த நிஃபா வைரஸ். ஏன்னா, அது பழங்கள், அது மட்டும் இல்லாம பூக்கள், இந்த மாரி விஷயத்துல வந்து இந்த கழிவுகள் ஏற்பட்டதால, அத வந்து மனிதன் டைரக்ட்டா உட்கொள்ளும் பொழுதோ, இல்ல விலங்குகள் உட்கொள்ளும் போதோ, அந்த விலங்குகள்ருந்து மனிதன்கிட்ட பரவுறது, அந்த மாரி ஒரு சைக்கிள் தான் அது. ஸோ அதே மாரி இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாரி ஆராய்ச்சிகள் எல்லாம் இதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்கு? இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் எல்லாமே வௌவாலுடைய மலத்துல இருந்து தான் டைரக்ட்டா பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா இந்த ஆராய்ச்சி எதுலருந்து பண்ணியிருக்காங்கன்னா, வௌவாலுடைய சிறுநீரகம். அப்ப இதுக்கு முன்னாடி வௌவாலுடைய சிறுநீரகத்துல இந்த மாரி ஆராய்ச்சி பண்ணதே கிடையாது. அதனால இது நாங்க புதுசா பண்றோம். எதுக்காக அப்படின்னா, எதிர்காலங்கள்ல நெறைய புதிய புதிய நோய்கள் தாக்கக்கூடும். ஸோ அதுக்கான காரணிகள் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாரி வந்து புதிய வழிகள நாங்க பின்பற்றுறோம் அப்படின்னு சீனாவை சார்ந்த விஞ்ஞானிகள் இத தெரிவிச்சிருக்காங்க. அப்ப அதே மாதிரி வௌவால்ல இருந்து சிறுநீரகத்திலிருந்து அந்த மாதிரி எடுத்து,
அதை ஆய்வுக்கு உட்கொள்ளும் போது தான் இந்த 20 புதிய வகையான வைரஸ்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் இன்னொரு வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் மனிதன் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் உருவான காலத்திலிருந்து இதுவரைக்குமே அந்த வகை வைரஸ் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அது மாதிரியான ஒரு வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 20 வகை வந்து எல்லாமே டைரக்டா, அதாவது எப்படின்னா, அந்த சிறுநீரகம் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு பழத்தோட்டங்களில் வௌவால்கள் அதிகமாக பழத்தோட்டங்களில் காண முடியும். நீர்கள் மூலியமாக, அதாவது சிறுநீரகங்கள் வந்து ஒரு ஒரு ஆறோ ஒரு ஓடையோ ஒரு குளமோ ஒரு குட்டையோ அதிலிருந்து நம்ம கன்சியூம் பண்ணும் பொழுது, குடிநீர் கன்சியூம் பண்ணும் பொழுது அது மனிதனுக்கு பரவும். அந்த குட்டை குளத்து தண்ணியிலிருந்து பார்த்தீங்கன்னா விலங்குகள் உட்கொள்ளும் போது அது விலங்குகளுக்கு பரவும். அதே மாதிரி பழத்தோட்டங்கள் மூலியமாக அந்த பழங்கள் அதனுடைய சிறுநீரகம் பட்டிருந்துச்சுன்னா அதை யார் கன்சியூம் பண்ணுறாங்களோ, அது மனிதர்களோ இல்லை விலங்குகளோ, அது மூலியமாக வந்து பரவும். இப்படி பரவும் மிகப்பெரிய தன்மை கொண்டது தான். இப்போ ஒரு 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 பழத்தோட்டங்களில் ஒரு பழம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை போய் ஒரு ஆடோ ஒரு மாடோ அதை வந்து உட்கொள்ளும் பொழுது அது வந்து அந்த விலங்குக்கு டைரெக்டாக போகும். அந்த விலங்கிலிருந்து ஒருவேளை நம்ம வந்து மாமிசம் சாப்பிடக்கூடியவர்கள் மனிதர்கள், அதை உட்கொள்ளும் பொழுது அது மனிதர்களுக்கு டைரெக்டாக வரும். அப்படி இல்லையா, மனிதன் வந்து டைரெக்டா அந்த சிறுநீரகம் வௌவாலோடைய சிறுநீரகத்திற்கு அந்த அந்த கழிவுகள்லேருந்து வரக்கூடிய அந்த ஃப்ரூட்டை நம்ம சாப்பிடும் பொழுது டைரெக்டா மனிதனுக்கு பரவும். நிஃபா போன்ற மாதிரி கொண்ட அந்த வைரஸ். அப்போ நிஃபா வந்து பார்த்தீங்கன்னா, நிஃபா வைரஸ்க்கும் இந்த வைரஸ்க்கும் 57% ஒற்றுமை இருக்குதாம் அந்த டிஎன்ஏல. அப்போ இது வந்து ஒரு நிஃபா வகையான வைரஸ் இது. அப்போ நிஃபா வகையான வைரஸ் எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக உயிரிழப்புகள் அதில் அதிகமாக ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி கொரோனா மாதிரி போன்ற மாதிரிகளும் அதில் இருக்குது. முக்கியமாக வீரியம் வாய்ந்தவை. இப்போ கொரோனாவில் வந்து நிறைய வேரியண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம வந்து கேள்விப்பட்டுகிட்டே இருப்போம். இப்போ ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கொரோனாவோட இம்பேக்ட் லேசாக நம்ம நாட்டில் உயர்ந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கான உயிரிழப்புகளும் அங்கங்கே ஏற்பட்டுச்சு. ஆனால் அப்படியே அது இறங்கிடுச்சு. ஸோ அந்த வேரியண்ட்டு. அப்போ இந்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா, புதுசாக கண்டுபிடிக்கிற வேரியண்ட்டு இன்னும் வீரியமாக இருக்கும். எப்படி நம்ம வந்து ஒரு ஒமைக்ரான் அந்த மாதிரி ஒரு வேரியண்ட்டாக இருக்கும். மனிதனுடைய இறப்புக்கு 30% மேலே வாய்ப்புகள் இருக்குது இந்த அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா. அப்போது குடிக்கிற குடிநீர் மூலியமாகவும் பழங்கள் மூலியமாகவும் இது வந்து ஈஸியாக பரவக்கூடிய தன்மை கொண்டது. சரி, ஓகே. இப்போ இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா, இந்த கண்டுபிடிச்சி இந்த விஷயத்தை என்ன பண்ண போகிறீங்கன்னா, எதிர்காலங்களில் ஒரு சில வைரஸ்கள், கொரோனா மாதிரியான வைரஸ்கள் உலகம் முழுக்க பரவறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம முன்னாடியே இந்த மாதிரியெல்லாம் சினாரியோவோட இந்த மாதிரியெல்லாம் டைப்பில் வந்து இந்த வைரஸ் வந்து உருவாகிறதுக்கும் பரவுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக, வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் கொரோனா மாதிரியான வைரஸ் சைனாவிலிருந்து தான் உலகம் ஃபுல்லாக பரவுச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா முதல் கேஸ் அங்கே தான் உருவாச்சு, அங்கேருந்து தான் உலகம் ஃபுல்லாக பரவுச்சு அப்படின்னு. இன்னும் ஒரு சில பேரோட குற்றச்சாட்டுகள் என்னவாக இருக்குன்னா, உலக நாடுகளோட குற்றச்சாட்டுகள், சைனா தான் அந்த வைரஸை கண்டுபிடிச்சி ஸ்ப்ரிட் பண்ணதே, ஸோ பயோவாரா ஒன்று பண்ணதே அவங்க தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு சீனா இந்த விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து புதிதாக வைரஸை கண்டுபிடிச்சாங்கன்னா, அது கண்டுபிடிக்கிறதோட மட்டும் நிறுத்துவாங்களா, இல்லை இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்களா? அடுத்த கட்டம்னா கொரோனா மாதிரியான ஒரு மிகப்பெரிய பயோவாரத்துக்கு ரெடி ஆகுறாங்களா? ஏன்னா உலகம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய வார் நடக்குது. இப்போ ரீசெண்டாக இஸ்ரேல் ஈரான் வார் கூட அது அமெரிக்காவுக்கு உள்ளே புகுந்து அது மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ட் ஆகி அதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த வார் மூலயமாக பயோவார் அப்படின்னு இன்னொன்று புதுசாக ஆரம்பிக்க போகிறாங்களா? ஏன்னா இதுக்கு சீனா வந்து தாய்வான் மேலே வந்து ஒரு வார் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸும் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போது இது எல்லாமே நம்ம வந்து ஒரு செய்தியாக மட்டும் பார்க்காம இதனுள் இருக்கக்கூடிய ஒரு அரசியல், இந்த அரசியலை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் இது எல்லாமே இது வந்து ஒரு செய்தியாக மட்டும் கடந்து போயிடாமல் இதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்குங்க. நம்ம டெய்லிக்கும் படிக்கிற நியூஸ் பேப்பர்லேயும் சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 10 நியூஸ் சேனல்ஸ் வந்துருச்சு ஃப்ளாஷ் நியூஸ் போடுறதுக்கு. அப்போ நமக்கு எல்லாத்தையும் பார்க்க டைம் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சேனலில் ஒரு 30 மினிட்ஸ் நியூஸ் போடுவாங்க. அந்த 30 நிமிஷம் நியூஸ் தான் நமக்கு வந்து இந்தியாவில் என்ன நடந்துச்சு, தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு, அப்புறமா விளையாட்டு செய்திகள், உலக செய்திகள் அப்படின்னு போடுவாங்க. ஆனால் இப்போது அந்த ஃப்ளாஷ் நியூஸ் வந்ததுக்கப்புறம் எந்த செய்திக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த செய்திக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்ல, எது உண்மையான செய்தி, எது கற்பனையான செய்தி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே மிகப்பெரிய வேலையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி செய்திகளை உற்று கவனிக்கணும்.
இந்த மாதிரி செய்திகள் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக முக்கியமான விஷயம். கொரோனா எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி நம்ம நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம இதை அப்டேட் பண்ணல, எந்த தப்பும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி முக்கியமான செய்திகளை அதோட இம்பார்ட்டன்ஸை பொறுத்து நம்ம டெய்லி வீடியோஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டெய்லி வீடியோஸ்க்கு. இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள், இந்த புதிய வைரஸ் கண்டுபிடிப்பு, இதுக்கு மருந்து கண்டுபிடிப்பு, இதனுடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.